லாஸ்ட் டைம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது சப்போட்டா பழம் கொண்டு வந்திருந்தேன். அதை அப்படியே ஒரு வாளியில் அப்படியே எப்படி கொண்டு வந்திருந்தேனோ அதை அப்படியே வச்சு மூடி வச்சுட்டேன். சரி 3 நாள் கழித்து இது படுத்திருக்கான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன்னா எப்படி வச்சேனோ அதே ஸ்டேஜில் இருந்து நல்ல கல் கணங்காக காயாட்டம் இருந்தது, பழுக்கவே இல்லை. சரி இதை கழுவி அரிசி பானையில் வச்சா கொஞ்சம் பழுக்குமே சொல்லிவிட்டு அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சப்போட்டா பழத்தில் எப்போவுமே மேலே தூசி மாதிரி இருக்கும், அது நேச்சர் தான். அதை அதை அரிசி பானையில் வைக்கும்போது அது தூசி அரிசி கூட மிங்கிள் ஆகும்னு சொல்லிட்டு தான் அதை கழுவ ஆரம்பிச்சிட்டேன். கழுவி வச்சா நல்லா பழுக்கும்னு சொல்லிட்டு அதனால் ஒவ்வொன்றா பிரித்து வச்சேன். ஏன்னா இதில் சில பழம் வீட்டில் பறிச்சதுங்க கீழே விழுந்து அடி வாங்கியிருக்கும். அடி வாங்கும்போது அது பழுத்து அழுகிரும். அதனால் அடி வாங்கினதையும் அடி வாங்காதையுமா தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு இருந்தேன். இல்லை ஏதாவது பழுத்திருக்கானி வேற பார்த்துட்டு இருந்தேன். இந்த பழம் நல்லா விரிசல் விட்டுருக்கு பாருங்களேன், அடி வாங்கியிருந்தது. அது நம்மளுக்கு வைக்கும்போது அழுகி போயிடும், எப்படியும் ஒழுங்காக பழுக்காது. அதில் ஒரே ஒரு பழம் மட்டும் குட்டியாட்டும் பழுத்து உள்ளே இருந்து நஞ்சு இருந்துச்சு, இதை சாப்பிட முடியாது. அதை எனக்கு குப்பையிலே போட்டுட்டேன். மீதி எல்லாமே காயாக தான் இருந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு அதை கழுவிட்டேன். கழுவி எடுக்கும்போது நல்லா அது மேலே இருந்த தூசி எல்லாமே போயிருச்சு. எல்லா சப்போட்டா பழத்துலேயும் இந்த மாதிரி கருப்பாக இருக்குமான்னு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டு சப்போட்டா பழத்தில் மட்டும் இந்த மாதிரி கருப்பு விழுந்துருந்து. அதுவும் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வருஷமாக தான் அப்படி இருக்குது. முந்திலாம் இப்படி இருக்காது, பழம் நல்லாயிருக்கும். ஆனால் பழம் எந்த டேஸ்ட்டுமே கம்மியாலாம் ஆகலை, நல்லா இனிப்பாக இருக்கும் எங்கள் வீட்டு பழம். ஆனால் அந்த கருப்பு கலர் மட்டும் எதுக்கு விழுதுன்னு தெரில. எல்லா பழத்தையும் கழுகி எடுத்த பிறகு இதை ஒரு ட்ரேயில் மாற்றி லைட்டாக ஈரம் காயறதுக்காண்டி ஒரு விரித்து வச்சுருந்தேன். ஆனால் அப்போ தான் ஈரம் காஞ்சதுக்கப்புறம் அந்த அரிசி இதுக்குள்ளே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. இது நேச்சராக பழுக்கிறது. ஆனால் நம்ம கடையில் வாங்குகிற இப்போ எந்த பழமுமே நேச்சராக பழுக்க வச்சு கொண்டு வரது கிடையாது. முந்திலாம் எங்கள் ஊர்லேயே ஊத்தம் போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் மொத்தமாக பறித்து ஊத்தம் போட்டோன்னா அடுத்த நாள் இல்லைன்னா 2ஆம் நாள் பழுக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, ஊத்தமே கிடையாது. ஊர்லேயே ஊத்தங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொடி மாதிரி போட்டிருந்தாங்க. அது வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, சப்போட்டா பழமாக இருந்தாலும் சரி, மாம்பழமாக இருந்தாலும் சரி, மேலே ஒரு பொடி தொளிச்சு விட்டுருந்தாங்க. அந்த பொடிக்கு அது அடுத்த நாளே பழுக்க ஆரம்பிச்சிருது. அதனால நம்ம கடையில் வாங்குற பழம் எல்லாத்தையுமே நம்ம தோல் சீவிட்டு தான் சாப்பிடணும். ஆனால் இந்த பழத்தை தோலோடையே சாப்பிடலாம். இந்த பழம் எதுவுமே கெமிக்கலோ மருந்தை போட்டு விளைஞ்சது கிடையாது, வீட்டில் பழுத்தது. அதனால் இது தைரியமாக சாப்பிடலாம், அந்தளவுக்கு நல்ல ஹெல்த்தியானது. அதுக்கப்புறம் இதில் பாதி எனக்கு அரிசி பானையில் பிடிச்சி, பாதி நான் வெளியே தான் வச்சேன், எனக்கு இடம் பிடிக்கலை. அதனால் இது வெளியே இருந்தாலே பழுக்கும் சொல்லிட்டு வெளியே வச்சுட்டேன். ஆனால் இது நேச்சராக பழுக்கிறதுனால மொத்தமாக பழுக்காது, 3 நாள் தான், ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழுக்கும். எனக்கு ஒரு 2 நாள் கழித்து 4 பழம் பழுத்து கிடச்சிருந்தது. பழம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பழுத்தோன்னே இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டு பழம். இதில் 2 கலராக இருக்கும், ஒன்று இந்த கலரில் இருக்கும், இன்னொன்று லைட்டாக க்ரீன் டு பிளாக் கலரில் இருந்த மாதிரி இருக்கும்.